Good morning students. Last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா matrices. அது ஏற்கனவே நீங்கள் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க. ஸ்கூலில் வந்து என்ன படிச்சிருப்பீங்கன்னா மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாதிரிலாம் மேட்ரிக்ஸோட ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. வேறு அது மேட்ரிக்ஸ்னால் என்ன, அது எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அதான் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். மேட்ரிக்ஸில் என்னென்ன டைப்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வேறு என்ன பார்த்தோம், அதோட ஆர்டர் எப்படி இருக்கும். மேட்ரிக்ஸோட ஆர்டர்னா ரோவை எம்னு சொல்லுவோம், காலத்தை என் சொல்லுவோம், எம் கிராஸ் என், அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். டைப்ஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்னா லாஸ்ட்டாக அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸ்னால் ரோவெல்லாம் காலமாக, காலமெல்லாம் ரோவாக இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறது டிரான்ஸ்போஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பார்த்தோம், நேற்று அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதுவும் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 2x2 மேட்ரிக்ஸ்னால் எப்படி இருக்கும், 2 ரோ இருக்கும், 2 காலம் இருக்கும். அதுக்கு என்ன ரூல், எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும், interchange the main diagonal elements and change the sign of other two elements. main diagonal இடம் மாற்றணும், other diagonal sign மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்து முடிச்சிருந்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். அதாவது லெட் ஏ பி எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும், நான் சிங்குலர். நான் சிங்குலரோட டெஃபினிஷன் என்ன பார்த்தோம் நம்ம, அதோட டிட்டர்மெண்ட் வேல்யூ என்ன இருக்கணும், நம்பர், ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும். ஏதாவது ஒரு நம்பர் என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஜீரோவாக இருந்தால் அதுக்கு பேர் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் ஜீரோ என்னது, ஜீரோ தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பராக தான் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். சரியா, சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கிடையாது. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கொடுத்த மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அது ஒரு வேல்யூ வரணும் அதர் தேன் ஜீரோ. ஜீரோ தவிர வேறு வேல்யூ வரணும். அந்த இன்வர்ஸ் எப்படி நமக்கு ஃபார்முலா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ. ஐனது யூனிட் மேட்ரிக்ஸ். ஐனது யூனிட் மேட்ரிக்ஸ். நம்ம யூனிட் மேட்ரிக்ஸ் எப்படி பார்த்தோம் அப்படின்னா டயகனல் மட்டும் ஒன்றா இருக்கணும். டயகனலுக்கு மேலே உள்ள எலிமெண்ட்ஸ், டயகனலுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும், ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏபி உனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும், அடுத்து பிஏ கண்டுபிடிக்க தெரியும். ரெண்டும் எப்படி இருக்கணும், ஈக்குவல் டு மல்டிப்ளை பண்ணால் அது வந்து ஒரு, அதாவது the matrix of the same order as that of A, then we called the inverse of A and is denoted by A inverse. அதாவது A போட்டு மேலே -1 பவரில் என்ன செய்யணும், நீங்கள் -1 அப்படின்னு போட்டால் அது பேர் என்னது, அதை எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா A inverse அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். Then the formula is A inverse equal to 1 by determinant of A into adjoint of A. இந்த ஃபார்முலாவில் 2 கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், முதல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். சரியா, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது அது சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால், அதோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால் இதுக்கு இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் போட்டு நிப்பாட்டிடணும். அது ஜீரோ தவிர வேறு ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கு அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சி இன்வர்ஸ் வந்து ஃபார்முலா என்னென்னா, திரும்ப ஃபார்முலா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு பிகோஷனில் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு இன்வர்ஸ் கிடச்சிரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் 1 4 3 -2. 1 4ங்கிறது ஃபர்ஸ்ட் ரோ, 3 -2ங்கிறது செகண்ட் ரோ. இப்போ அந்த கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேர் வைக்கிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு லெட்
ஏ ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி அந்த மேட்ரிக்ஸ் பேர் வைக்கிறோம். நம்ம ஃபார்முலா படி என்ன கண்டுபிடிக்கணும்? முதல் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும், அடுத்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ வி நோ தட் ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏனா கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை டிட்டர்மினண்ட்டாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? சிம்பிள் மாற்றணும். மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ப்ராக்கெட் போட்டிருப்போம். ஸோ இப்போ நம்ம அதை வெர்டிக்கல் லைனாக சைடில் போட்டு டிட்டர்மினண்ட்டாக மாற்றி இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? மல்டிப்ளை த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். மெயின் டயகனல் பெருக்கணும். 1ஐயும் -2ஐயும் பெருக்கினா -2. அடுத்து அதர் டயகனல் பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன சைன் போடணும்? மைனஸ் போடணும். மைனஸ் ஆஃப் 3 × 4. 3 × 4 எவ்வளவு? 12. ஸோ -2 - 12 இஸ் ஈக்குவல் டு -14. -14 ஜீரோவா? கிடையவே கிடையாது. ஜீரோ மட்டும் தான் ஜீரோ. அப்படிங்கிறப்ப -14ங்கிறது அதர் தென் ஜீரோ. ஜீரோ தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இன்வர்ஸ் நமக்கு உண்டு. சரியா? அப்போ இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? 2x2 மேட்ரிக்ஸ்க்கு லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் எப்படி அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னு. இன்டர்சேஞ்ச் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். மெயின் டயகனல்னா லெஃப்ட் டாப் டு ரைட் பாட்டம் ரெண்டை இடம் மாற்றணும். அண்ட் சேஞ்ச் த சைன் ஆஃப் அதர் 2 எலிமெண்ட்ஸ். மீதி இருக்கிற ரெண்டுக்கும் என்ன செய்யணும்? சைனை மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ சைனை மாற்றணும்னா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸாக இருந்தால் மைனஸை போடக்கூடாது. ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை -14. இல்லை மைனஸ் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், நடுவில் இருக்கலாம், எங்கேனாலும் ஒரு இடத்துல மைனஸ் இருக்கணும். அவ்வளோதான். தென் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நமக்கு என்ன வந்துச்சு? -2 மேலே போயிடணும், 1 கீழே வந்துடணும். அப்புறம் 3, 4க்கு சைன் மாற்றணும். 3, 4க்கு என்ன சைன் மாற்றணும்? ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருக்கனால ரெண்டுக்கும் மைனஸ் போடணும். அவ்வளோதான். ஆன்சர் வந்துச்சா? தென் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க தெரிஞ்சிருச்சு. இந்த இன்வர்ஸை வந்து அடுத்து பிக் கொஸ்டினில் கேட்கும்போது அதுக்கு எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து பிக் கொஸ்டினில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னொரு டெஃபினிஷன், ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. அதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ பார்க்க போகிறோம். சரியா? ஸோ லெட் ஏ பி எனி m cross n மேட்ரிக்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் தான். அதாவது ரோ எத்தனை நாள் இருக்கலாம், காலம் எத்தனை நாள் இருக்கலாம். ஸோ m வந்து இங்கே ரோ, n வந்து இங்கே காலம். இட் ஹேஸ் ஸ்கொயர் சப் மேட்ரிசஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ஸ். சரியா? இதில் நம்ம என்ன செய்யணும்னா சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கணும். த ஆர்டர் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ whose determinant has a non-zero value is known as the rank of the matrix A. அதாவது அந்த சப் மேட்ரிக்ஸில் உள்ள அந்த ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிற அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா அதுக்கு என்ன வரணும்? ப்ராப்பராக ஏதோ ஒரு வேல்யூ வரணும் அதர் தேன் ஜீரோ. ஜீரோவை தவிர வேறு எந்த வேல்யூ வந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதுதான் அந்த மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஜென்ரலி the rank of the matrix is denoted by row. அந்த சிம்பிள் பேர் ரோ, பி மாதிரி இருக்கும். அது பி கொஞ்சம் அப்படி திருப்பி போடணும். அது பேர் என்னது? ரோ. ரோ ஆஃப் ஏ இஸ் ஆல்வேஸ் மினிமம் ஆஃப் எம் அண்ட் என். இந்த ரேங்க் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ரோ காலத்துக்கு மினிமமாக தான் என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். நோட், the rank of the matrix is said to be or if it has at least one non-zero minor of R. Every minor of A of order higher than R is 0. புரியுதா? அதாவது நம்ம கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு மைனர், அதாவது சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணி அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது என்னவா இருக்கணும்? நமக்கு நான் ஜீரோ வேல்யூ வரணும். வந்தால் அதுக்கு ரேங்க் நம்ம சொல்கிறோம். தென் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப். இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். லெட் ஏ ஈக்குவல் டு கொடுத்த அந்த மேட்ரிக்ஸ்க்கு பேர் வைக்கிறோம். என்ன பேர் வைக்கிறோம்? ஏ அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறோம். பேர் வச்சுட்டு
முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு, அதாவது ரோ ஏ ஈக்குவல் டு எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆர்டர் நம்ம என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த ரோ காலத்தை விட லெஸ் தானாக இருக்க முடியும். இப்போ இதை பார்க்கும்போது 3 ரோ 3 காலம் இருக்குது. அப்போ ரேங்க் கண்டிப்பாக என்ன இருக்கணும், லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. 3ஆக இருக்கலாம், இல்லை 3க்கு கம்மியாக தான் இருக்க முடியும். சரியா? அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க அந்த மேட்ரிக்ஸ் ஏற்கனவே ஒரு ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது, அதுக்கு டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு நமக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கணும், முதல் எலிமெண்ட் எழுதி மைனர்னா டெலிட்டிங் த ரோ அண்ட் காலம் கண்டெய்னிங் தட் எலிமெண்ட், மைனர் போட்டு அடுத்து மைனஸ் போட்டு அதர் ரெண்டாவது என்ன செய்யணும், எலிமெண்ட் எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து அந்த ரோ காலத்தை டெலிட் பண்ணி எழுதணும். ப்ளஸ் போட்டு 3ஆவது எலிமெண்ட் எழுதிடணும். அந்த ரோ காலத்தை டெலிட் பண்ணி எழுதுனா மைனர். இதுக்கு கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரணும், நம்பர் வரணும். ஆனால் நமக்கு என்ன வந்திருக்கு, இந்த இதை கால்குலேட் பண்ணும்போது 0 தான் வந்திருக்கு. சரியா? 0 வந்ததுன்னா ரேங்க் என்ன கிடையாது, நம்ம ஏற்கனவே அங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு சொன்னோம். இப்போ 3x3 மேட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஆர்டர் தேர்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் ஆக்கி அதுக்கு வேல்யூ பார்க்கும்போது 0 வந்தனால ரேங்க் வந்து 3 கிடையாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். அப்போ 3 கிடையாதுன்னா அதை விட கம்மியாக தான் இருக்க முடியும், mnோட கம்மியாக இருக்க முடியும். 3 கிடையாதுன்னா 2ஆக இருக்கலாம், இல்லை லெஸ் தேன் 2ஆக இருக்கலாம். 2ஆக இருக்கலாம் பார்க்கும்போது கன்சிடர் த டிட்டர்மினன்ட் ஆஃப் செகண்ட் ஆர்டர். இப்போ என்ன செய்யணும்னா 2 ரோ 2 காலத்தை எடுத்து 2 ஆர்டர் டிட்டர்மினன்ட், செகண்ட் ஆர்டர் டிட்டர்மினன்ட் என்ன அர்த்தம்னா அந்த மைனர் டிட்டர்மினன்ட் எடுத்து பார்க்கணும். இப்போ 0 வருதான்னு பார்க்கணும். அதாவது முதல் உள்ள 4 எலிமெண்ட் எடுத்தோம்னா 1 5 2 3. ஸோ மல்டிப்ளை த மெயின் டயகனல் இருக்கும்போது 3, மைனஸ் போட்டு அதர் டயகனல் இருக்கும்போது 10. ஸோ ஆன்சர் என்ன வருது, -7. -7 நாட் ஈக்குவல் டு 0. அது என்ன கிடையாது, 0 கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ஸ் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் 2. இங்கே என்ன சொல்கிறோம், நம்ம ரேங்க் வந்து 2 முடிவு பண்ணிடுறோம். ஏன்னா நமக்கு என்ன வந்துருச்சு, இப்போ நான்-0 எலிமெண்ட் வந்துருச்சு. இப்போயும் 0 வந்துச்சுன்னா அதர் 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை டிட்டர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி அப்போயும் 0 வந்துச்சுன்னா இது மாதிரி எல்லா மைனர் எடுத்து பார்த்து 0 வந்துச்சுன்னா லெஸ் தேன் 2 அப்படின்னு சொல்லி போகிறோம். ஆனால் இங்கேயே வேல்யூ வந்தனால ஆன்சர் வந்து நமக்கு 2ன்னு சொல்லி நிப்பாட்டிடணும். சரியா? ஓகே, தேங்க்யூ.